அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து தேர்வர்களுக்கும் வணக்கம். நம்ம பாலிட்டி சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய டாபிக் மாநில அரசில் முதலமைச்சர். அந்த டாபிக் பார்க்கணும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன முடித்தோம் அப்படின்னா ஆளுநர் கம்ப்ளீட்டாக முடித்தோம். ஆளுநர் ஆர்டிகல் 153 தொடங்கி 160 வரைக்கும் அவருடைய எப்படி நியமனம், பதவிக்காலம் அதெல்லாம் முடிச்சுட்டு அவருடைய அதிகாரங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதன் பிறகு நம்ம மத்திய மாநில அரசிலே நிர்வாகத்தில் நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது முதலமைச்சர். ஸோ இப்போ பார்க்க டாபிக் முதலமைச்சர். முதலமைச்சர் மட்டும் ஆர்டிகல் என்ன அப்படின்னா 163, 164, 167 இதான் முதலமைச்சர் தொடர்பான ஆர்டிகிள். இப்போ நம்ம வழக்கம் போல் ஒவ்வொரு ஆர்டிகளை பார்க்கலாம். நம்ம ஆரம்பத்திலே நம்ம சொல்லியிருக்கோம், மத்தியில் எப்படி நாடாளுமன்ற அரசாங்க முறையை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே போல தான் இந்திய மாநிலங்களில் நாடாளுமன்ற அரசாங்க முறையை நம்ம பின்பற்றோம். அப்போ மத்தியில் எப்படி முதலமைச்சர் பிரதமர் இருக்கிற மாதிரி மாநிலத்தில் யார் இருக்கா? முதலமைச்சர் இருக்காங்க. அங்கே குடியரசுத் தலைவர் பெயரளவுக்கு இருப்பாங்க. உண்மையான நிர்வாகம் பிரதமர். மாநிலத்தில் அதே போல தான் உண்மையான நிர்வாகம் முதலமைச்சர், ஆனால் பெயரளவுக்கு யார்? ஆளுநர். அப்போ ஆளுநர் நம்ம பார்த்துட்டோம். இப்போ முதலமைச்சர் வரலாம். முதலமைச்சர் என்ன இருக்காங்க அப்படின்னா, நம்ம நாடாளுமன்ற மக்களாட்சியில் ஆளுநர் மாநிலத்தின் பெயரளவு தலைவராகவும், ஓகேவா, முதலமைச்சர் என்னது உண்மையான நிர்வாக தலைவராகவும் இருக்கிறார். ஓகேவா? ஸோ நம்ம இதுதான். அதுக்கு அடுத்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிகல் 163, 64, 67 இது 3 பார்த்துட்டா முதலமைச்சர் ஓவர் ஆகிடும். ஆர்டிகல் 163 ஆளுநர் தன் பணிகளை செய்வதில் அவருக்கு உதவி செய்வதற்காகவும் மற்றும் ஆலோசனை வழங்குவதற்காகவும் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழு ஒன்று உள்ளது. இதுதான் ஆர்டிகல் 163. யாருக்கு? ஆளுநர். நல்ல கவனிக்கணும், அறிவுரை கிடையாது, உதவி செய்வதற்காகவும் ஆலோசனை அப்படி சொல்லணும். அட்வைஸ் அப்படின்னா இந்த இடத்துல அறிவுரை வர, ஆலோசனை வரும். ஓகேவா? பாருங்க, there shall be council of minister headed by the chief minister to aid அப்படின்னா உதவி செய்வதற்காகவும், அட்வைஸ் ஆலோசனை வழங்குவதற்காகவும், ஓகேவா, கவர்னர் இன் எக்ஸசைஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த வார்த்தை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கவர்னருடைய எக்ஸசைஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் என்ன ஆர்டிகல் கேட்டுக்கிறாங்க, இல்லை கவர்னருடைய ஃபங்க்ஷன் இப்படியே கேட்டிருக்காங்க. நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ல நார்மலா டிகிரி லெவலில் ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 163. என்னது? ஆர்டிகல் 163. ஓகேங்களா? ஸோ அப்போ மீண்டும் நம்ம ஒரு முறை அதை பார்க்கலாம். ஆளுநர் தன் பணிகளை செய்வதில் அவருக்கு உதவி செய்வதற்காகவும் ஆலோசனை வழங்குவதற்காகவும் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழு ஒன்று உள்ளது. இதுதான் 163. என்ன அர்த்தம் இதுக்கு? இந்த மாநிலம் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழு தான் ஆட்சி செய்ய போகுது. ஆனால் யார் பேர்ல? ஆளுநர் பேர்ல. ஆளுநர் ஆட்சி செய்கிறாரு, ஆனா பேரளவுக்கு இருக்கிறாரு. உண்மையாரு? முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழு. சிம்பிளா, அமைச்சரவை குழு, முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழு என்ன சொல்லுதோ அதை செய்ய வேண்டிய பொறுப்பு, அதுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஆளுநருக்கு இருக்கு. ஆளுநர் ஜஸ்ட் என்னது, இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அதை அவங்க கேட்டுக்கிட்டு போயிடணும். இப்ப பாருங்க, இங்க யாரு இருக்கா? கவர்னர் இருக்கா. ஓகே, அங்க யாரு இருக்கா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் யார் தலைமையில? முதலமைச்சர் தலைமையில. இவங்க என்ன சொல்றாங்களோ அதை யார் கேட்கணும்? கவர்னர் கேட்கணும். ஓகேவா? ஸோ இதான். ஒரு முறை அந்த முடிவை திருப்பி அனுப்பலாம், ஆனா மீண்டும் மாத்தியோ மாத்தாம அப்ப அனுப்புறாங்கன்னா கட்டாயம் கவர்னர் பண்ணும், அதுக்கு கட்டுப்படணும். ஸோ அப்போ அல்டிமேட்டா யாருக்கு தான் அதிக அதிகாரம்? முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழுக்கு தான் அதிக அதிகாரம். ஏன்? அவங்க தான் இந்த மாநிலத்துல பணிகளை செய்யறாங்க. ஓகே, அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவரை அவங்க தான் நடைமுறைப்படுத்துறாங்க. ஓகேவா? ஆனா யார் பேர்ல? ஆளுநர் பேர்ல. ஸோ அப்போ ஆளுநரை விட யாருக்கு தான்? முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழு. எக்ஸாக்டா சொன்ன, முதலமைச்சருக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கு. ரீசெண்டா தமிழ்நாட்டில் கூட அந்த இஷ்யூ போயிட்டே இருக்கு. ஆளுநர் சில விஷயங்கள்ல அதிகாரத்தை கையில் எடுக்கும் போது ஆர்டிகல் 163 அங்க பேசப்படுது. இல்ல, உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, யாருக்கு தான் இருக்கு? முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழுக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, செந்தில் பாலாஜி ஊழல் வழக்கு தொடர்பாக இடி அரெஸ்ட் பண்ணுது. அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது அவரா அமைச்சர் பதவி விட்டு போயிருக்கணும், ஆனா அவர் அமைச்சர் பதவி விட்டு போல. அப்போ ஆளுநர் என்ன சொல்றாரு? நீங்க அமைச்சர் பதவி விட்டு போங்க, அவரை நீக்குங்கன்னு சொல்றாங்க முதலமைச்சருக்கு.
அப்போ ஆளுநர் முதலமைச்சர் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னும் போது ஆளுநர் தானா வந்து என்ன பண்றாரு, செந்தில் பாலாஜி அமைச்சர் இல்லைன்னு சொல்றாரு. இப்போ இது சரியானா முடியாது. ஏன்? முதலமைச்சர் சொல்லி தான் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரா நியமனம் பண்ணாங்க. ஆளுநர் தான் நியமனம் பண்றாரு அமைச்சரா. ஆனா யார் சொல்லி? முதலமைச்சர் சொல்லி. இப்ப யார் சொல்லி தான் நீக்கணும்? முதலமைச்சர் சொன்ன பிறகுதான் அவர் நீக்க முடியும். அப்போ உண்மையான அதிகாரம் யாருக்கு இருக்கு? முதலமைச்சருக்கு தான் இருக்கு. உண்மையான அதிகாரம் இருக்கு முதலமைச்சருக்கு தான் இருக்கு. நியமனம் பண்ணது யார்? ஆளுநர் தான். இல்ல யார் சொல்லி? ஓகேவா? இவங்கெல்லாம் அமைச்சரா வரணும் அப்படின்னு முதலமைச்சர் தான் டிசைட் பண்றாரு. ஓகேவா? ஸோ அப்போ ஆர்டிகல் 163 ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல் தான். ஓகேவா? இது எப்படிலாம் கேட்கலாம்னா, முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழு என்ன ஆர்டிகல் கேட்கலாம்? ஆர்டிகல் 163. அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆளுநருடைய பணிகள், நல்லா கவனிங்க, அந்த மாதிரி வார்த்தை இல்லை, ஆனா இந்த ஆர்டிகல் தான் அது. அதுவும் என்னதான்? ஆர்டிகல் 163. இல்ல ஃபுல்லாக கொடுத்துட்டோம் என்ன ஆர்டிகல்னு கேட்கலாம். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஆர்டிகல் இது 163. அடுத்து போயிடலாமா? ஆர்டிகல் 164. ஆர்டிகல் 164 எதை பத்தி பேசுதுன்னா, முதலமைச்சர் சில அமைச்சர்களுடைய நியமனத்தை பத்தி பேசுது. எக்ஸாக்டா ஆர்டிகல் 164(1) ஆர்டிகல் 164(1) அதுதான் என்ன சொல்லுதுன்னா, முதலமைச்சரை நியமனம் செய்தலை பற்றி கூறுகிறது. அதாவது ஆளுநர் முதலமைச்சரை நியமனம் செய்கிறார். ஆர்டிகல் 164. ஓகேவா? என்ன கேள்வினா, ஆளுநர் யாரை முதலமைச்சரா நியமனம் செய்வார்? ஓகேவா? அப்போ மாநில சட்டப்பேரவையில் எந்த கட்சி பெரும்பான்மை பெற்றுள்ளதோ பெரும்பான்மை கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமனம் செய்வார். ஓகேவா? இப்போ தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரா நியமனம் செய்யறாங்கன்னா ஏன் நியமனம் செய்யறாங்க? ஏன் அவர் முதலமைச்சரா வந்தார்? ஏன்னா 2021 எலெக்ஷன்ல, தமிழ்நாடு சட்டப்பேரவை எலெக்ஷன்ல திமுக அதிக இடங்களை பிடித்தது. அந்த கட்சியோட தலைவர் யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர்கள் என்ன பண்றாங்க? முதலமைச்சரா நியமனம் செய்யறாங்க. ஓகேவா? சோ அப்போ எந்த கட்சி பெரும்பான்மை பெறுகிறதோ அந்த கட்சியின் தலைவரை முதலமைச்சரை நியமனம் செய்யலாம். யார்? ஆளுநர். இப்போ பெரும்பான்மைனா என்ன? இப்ப பாருங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இதனுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் தமிழ்நாட்டில் 234. மாநில மாறுபடி இல்லையா? தமிழ்நாட்டில் 234. ஓகேவா? இங்க நம்பர் முக்கியம் இல்லை, ஆனால் ஒரு பிராக்டிக்கலுக்காக சொல்றேன். இதுல 50% +1 இதுக்கு பேர் தான் பெரும்பான்மை. இதுக்கு பேர் தான் மெஜாரிட்டி. ஓகேவா? இந்த பெரும்பான்மை எந்த கட்சியை வச்சிருக்காங்களோ அவங்க ஆட்சி அமைக்கலாம். இந்த பெரும்பான்மை 234 பெரும்பான்மை பாருங்க எவ்வளோ? 117 + 1 அதாவது 180. கரெக்டா? இதுதான் மேஜிக் நம்பர். இந்த மேஜிக் நம்பர் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க என்ன பண்ணலாம்? ஆட்சி அமைக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ மாநில சட்டப்பேரவையில் எந்த கட்சி பெரும்பான்மை பெறுகிறதோ அந்த கட்சியின் தலைவரை ஆளுநர் முதலமைச்சராக நியமனம் செய்வார். சரிங்களா? அடுத்து போயிடலாமா? அடுத்தது, எந்த கட்சியுமே பெரும்பான்மை பெறல. இப்ப என்ன ஆகும்? எலெக்ஷன் நடக்குது, எந்த கட்சியும் பெரும்பான்மை பெறல. இப்ப என்ன ஆகும்? எந்த கூட்டணி பெரும்பான்மை பெற்றுள்ளதோ அந்த கூட்டணி கட்சியின் தலைவரை ஆளுநர் முதலமைச்சராக நியமனம் செய்வார். தமிழ்நாட்டில் அதுபோல் நடந்திருக்கா? எஸ். 2006 திமுக 96 இடங்கள், அந்த கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் ஒரு 30 இடங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 18 இடங்கள். இது ஒரு கூட்டணி. இந்த பக்கம் அதிமுக ஒரு கூட்டணி, அவங்க 61. அதுக்கப்புறம் அந்த கூட்டணி சின்ன கட்சி வச்சு ஒரு நம்பர் வச்சிருக்காங்க. யாருமே தமிழ்நாட்டில் அதிமுக திமுக தான் பெரிய கட்சி, எந்த 2 கட்சியுமே இந்த நம்பர் வரல. எது? இந்த மேஜிக் நம்பர் வரல, பெரும்பான்மை இல்லை. இப்ப என்ன பண்ணணும்? திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா ஆளுநர் பாக்குறாரு. யாருக்கு இந்த மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா திமுக கூட்டணி. அப்ப அந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது? எங்க கூட்டணி கட்சி தலைவர் யார் தான்? மு. கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் முதலமைச்சர் வராங்க. ஆட்சியில பங்கேற்கல, ஆனா கூட்டணி கட்சி சார்பாக தான் அவங்க பதவியில இருந்தாங்க. புரியுதா சொல்றது? சோ அப்போ எந்த கட்சியும் பெரும்பான்மை பெறாத போது இண்டிவிஜுவலா ஒரு கட்சி இப்போ அட் பிரசன்ட் இப்போ இந்த ஆட்சி முடிய போது, இந்த 2021 எலெக்ஷன் நடந்தது. திமுக வந்து 133 எம்எல்ஏ ஜெயிச்சு வந்துட்டாங்க. அப்போ திமுக மட்டுமே எவ்வளோ? 118 தாண்டிட்டாங்களா? 133 118 தாண்டிட்டாங்களா? அப்போ அவங்க தான் ஆட்சி அமைச்சாங்க. அவங்க கூட்டணியில சில கட்சிகள் எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க. அவங்க கூட்டணி எல்லாம் சேர்ந்து 159 இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க மட்டுமே எவ்வளவு வந்துட்டாங்க? 118 மேல வந்துட்டாங்க. அப்போ ஆட்சி அமைக்கிறாங்க. கூட்டணி ஆதரவு இருந்தாலும் இல்லைனாலும் தாராளமா ஆட்சி அமைக்க முடியும். எந்த கூட்டணி இல்லாத போதுதான் இப்ப என்ன பண்றாங்க?
அது 3 கூட்டணியோ 2 கூட்டணியோ 4 கூட்டணியோ அது டசன்ட் மேட்டர். எந்த கூட்டணிக்கு இந்த மெஜாரிட்டி இருக்குன்னு பார்ப்பாங்க, அந்த கூட்டணியை என்ன பண்றாங்க, ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க. ஆளுநருடைய தன் விருப்ப உரிமை. இப்போ இந்த நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன், தமிழ்நாட்டில் இது மாநிலம் மாறும். இதான் முக்கியம் சொல்றேன். இப்போ தமிழ்நாடுன்றதால நம்ம இதை பத்தி பேசுவோம். இந்த நம்பர் இருந்துச்சுன்னா அவங்கள மட்டும்தான் முதலமைச்சராக நியமனம் பண்ண முடியும். அந்த கட்சியோட தலைவர் தான் முதலமைச்சராக நியமனம் பண்ண முடியும். அவங்கள தான் ஆட்சி அமைக்க கூப்பிட முடியும். அப்படி இல்லாத போது தான் எந்த கூட்டணி வேணாலும் கூப்பிடலாம். இப்போ நான் சொன்னேன்ல, இந்த திமுக கூட்டணி தான் இருந்ததுன்னு. சப்போஸ் திமுக கூட்டணிலாம் அதிமுக கூட்டணி கூப்பிடலாம். ஆனால் அவங்க ஆட்சி அமைச்சு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும். இல்லைன்னும் போது இந்த கூட்டணி தான் வாய்ப்பு. அப்போ என்ன பண்ணிடுறாங்க, அது ஆரம்பத்தில் இந்த கூட்டணி கூப்பிட்டுருங்க. சரிங்களா, அடுத்து போயிடலாமா? இப்போ எந்த கூட்டணியும் பெரும்பான்மை பெறாத போது, ஓகேவா, எந்த அலைன்ஸுமே நோ கெட் மெஜாரிட்டி, இப்போ எந்த கட்சியை யாரை முதலமைச்சராக நியமனம் செய்வாங்க? பெரும்பான்மை உள்ள கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமனம் செய்வாங்க. ஓகே, பெரும்பான்மை பெறலைன்னா எந்த கூட்டணி பெரும்பான்மை பெற்று இருக்கோ அந்த கூட்டணி கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமனம் செய்வாங்க. ஓகே, அதுவும் இல்லைன்னா எந்த கட்சி தனி பெரும்பான்மை பெற்றுள்ளதோ அந்த கட்சியின் தலைவரை முதலமைச்சராக நியமனம் செய்வார். இதுவும் ஆளுநருடைய தன் விருப்ப உரிமை. இப்போ வரக்கூடிய தேர்தல் வச்சுக்கோம், 2026 தேர்தல். நிறைய கட்சிகள் தனித்தனியாக போட்டிடுது, கூட்டணி இருக்கு, தனித்தனியாக போட்டிடுது. ஏன்னா நிறைய பேர் வந்துடுறாங்க உள்ள இப்போ முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம இந்த தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்குமே இந்த நம்பர் வரல அப்படின்னு வச்சுங்களேன். இந்த நம்பர் வரல. ஒரு கட்சி 100 வச்சிருக்காங்க, இன்னொரு கட்சி ஒரு 80, அதுக்கப்புறம் ஒரு 50, இப்படி இருக்கு. எல்லாம் சேர்த்து இதுக்குள்ள வராங்க இந்த 234. ஆனால் இது இப்படி வரலன்னும் போது கூட்டணியும் இவங்க அமைக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா எந்த கட்சி தனி பெரும்பான்மை இருக்கோ அவங்கள ஆட்சி அமைக்க கூப்பிடலாம். மீண்டும் சொல்றேன், ஆட்சி அமைச்ச பிறகு அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும், ஒரு 1 or 2 வீக்ஸ் கொடுப்பாங்க. அதுக்குள்ள என்ன பண்ணி ஆகணும், ப்ரூவ் பண்ணி ஆகணும், மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணி நிரூபிச்சு ஆகணும். அதுக்கு பேரு கான்ஃபிடன்ஸ் மோஷன், பெரும்பான்மையை நிரூபித்தல் அப்படின்னு பேர், நம்பிக்கையை நிரூபித்தல் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ அது நடக்கும். புரியுதானே? ஸோ அதான் நம்ம இங்க சொல்றோம், பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை என்ன பண்ணணும், முதலமைச்சரை நியமனம் செய்யறாரு. எந்த கட்சியும் பெரும்பான்மை பெறலைன்னா எந்த கூட்டணி பெரும்பான்மை இருக்கோ அந்த கட்சியோட கூட்டணி கட்சியோட தலைவரை முதலமைச்சரை நியமனம் செய்வாரு. எந்த கூட்டணியும் பெறாத போது எந்த கட்சி தனி பெரும்பான்மை இருக்கோ அந்த கட்சியோட தலைவரை முதலமைச்சரை நியமனம் செய்வாரு. ஆனால் எது எப்படி இருந்தாலும் என்ன பண்ணி ஆகணும், அவங்க பெரும்பான்மையை நிரூபித்து ஆக வேண்டும். சரிங்களா? அதுக்கு அடுத்து போயிடலாமா? அதுக்கு அடுத்தது, முதலமைச்சர் கண்டிப்பாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். முதலமைச்சர் கண்டிப்பா என்ன இருக்கணும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவரை தாராளமாக முதலமைச்சராக நியமனம் செய்யலாம். சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவரை முதலமைச்சராக நியமனம் செய்யலாம். ஓகேவா? ஆனால் அவர் முதலமைச்சர் ஆனதிலிருந்து 6 மாதத்திற்குள் என்ன பண்ணணும், அவரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும். 6 மாதத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும். அதான் நம்ம இங்க சொல்றோம். ஓகேவா? சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவரும் 6 மாதத்துக்கு நியமிக்கலாம். அது அப்படி இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் இல்லை இருந்தாலும் அவர் முதலமைச்சரை நியமனம் பண்ணலாம். முதலமைச்சர் ஆன பிறகு அவர் 6 மாதத்துக்குள்ள என்ன பண்ணி ஆகணும், சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். அப்படி இல்லைன்னா அவர் முதலமைச்சர் பதவி போயிடும். எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ ரியல் எக்ஸாம்பிளே சொல்லலாம். தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மாநிலமாக இருக்கும் போது ராஜாஜி எந்த அவை உறுப்பினரும் இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணாங்க, முதலமைச்சராக ஆக்கிட்டாங்க. அதன் பிறகு அவர் மேலவை உறுப்பினராக ஆனார். அதே போல அறிஞர் அண்ணாதுரை அவரும் அதே போல தான். ஓகேவா? அதை நம்ம தமிழ்நாடு ரிலேட்டட் நிர்வாகத்தில் கொஞ்சம் அதை பற்றி பேசுவோம். அவருமே பார்த்தீங்கன்னா அவர் அந்த டைம் 67 எலெக்ஷனில் எம்பியா ஜெயிச்சிட்டார், லோக்சபா எம்பியா ஜெயிச்சிட்டார். ஆனால் அவங்க கட்சி ஆட்சி பிடிச்சிது. அவர் எம்எல்ஏ இல்லை, எம்எல்ஏ இருந்தால் தானே அவர் முதலமைச்சர் ஆக முடியும். ஆனால் எம்எல்ஏ இல்லை, இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, அவரை முதலமைச்சர் ஆக்கிடுறாங்க. அதன் பிறகு அவரை மேலவை எம்எல்சி மேலவை உறுப்பினராக ஆக்குறாங்க. சரி, ரீசெண்ட் உதாரணம் அப்படி சொல்லலாமா? நம்ம மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவங்க கட்சி பெரும்பான்மை பெற்றுட்டாங்க 2021 தேர்தலில். ஆனால் மம்தா பானர்ஜி ஒரு தொகுதியில் நின்று தோத்துட்டாங்க. ஓகேங்களா? வேற யாரோ அங்கே அந்த தொகுதியில் வேற, அதாவது பாரதிய ஜனதா ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ என்ன ஆச்சு, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் மம்தா பானர்ஜி அவங்க தான் அந்த மாநிலத்தோட முதலமைச்சராக நியமனம் பண்ணாங்க. ஆனால் அவங்க உறுப்பினராக இல்லை. ஏன், அதான் நின்று தோத்துட்டாங்க இல்லையா? இப்போ இருந்தாலும் அவங்க பண்ணியாச்சு. எப்படின்னா 6 மாதத்துக்குள்ள ஏதோ ஒரு தொகுதியில் நின்று என்ன பண்ணவங்க ஜெயிச்சு ஆகணும்.
ஓகேவா? ஸோ அப்போ அப்புறம் வேற ஒரு தொகுதி அங்கே உங்கள் கட்சியோட உறுப்பினர் ரிசைன் பண்ணாரு, அங்கே நின்று ஜெயிச்சுட்டாங்க. அப்படியே முதலமைச்சர் பதவி கண்டினியூ ஆச்சு. சரி, இப்போ இன்னொரு கேள்வி. சில மாநிலங்கள்ல 2 அவை இருக்குல்ல, 2 அவை இருந்தா எந்த அவையில அவர் உறுப்பினரா இருக்கணும்? முதலமைச்சரா இருக்கிறவர் எந்த அவை உறுப்பினரா இருக்கணும்? 2 அவை இருந்துச்சுன்னா 2 அவையில் எந்த அவை உறுப்பினர் வேண்டுமானாலும் இருக்கலாம். அதான் நம்ம ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் சொன்னோம். ராஜாஜி சொன்னோம், அண்ணா அறிஞர் அண்ணாதுரை சொல்லியிருக்கு இல்லையா, அவங்க மேலவை உறுப்பினராக இருந்து முதலமைச்சர் ஆனவங்க. ஓகேவா? தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 2 பேர் தான் அப்படி ஆயிருக்காங்க. அந்த 2 பேருமே இப்போ சொல்லிட்டோம் இல்லையா, அவங்க தான். ஓகேவா? ஸோ இதான் 6 மாதத்துக்குள்ள அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அந்த விஷயம். அதுக்கு அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்னோம், முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒருவர் மாநில 2 அவைகளில் ஏதேனும் ஒரு அவையில் உறுப்பினர் இருந்தால் போதும். அதை நம்ம சொல்லிட்டோம். எம்எல்ஏ இருக்கலாம் அல்லது எம்எல்சி, 2 அவையாக இருந்துச்சுன்னா நம்ம சொல்லிட்டோம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ராஜாஜி 52 இருந்தார். அதே டைம் மொரார்ஜி தேசாய் பம்பாய் மாநிலத்தில் இருந்திருக்கிறாரு. ஓகேவா? ஸோ அதுவும் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் அல்லது உறுதிமொழி யார் செஞ்சு வைக்கிறார்? முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் அல்லது உறுதிமொழி செய்து வைப்பவர் ஆளுநர் ஆவார். முதலமைச்சரை நியமனம் செய்வது ஆளுநர். முதலமைச்சர் பெரும்பான்மை கட்சியோட தலைவராக இருக்கணும். முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும். முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் அல்லது உறுதிமொழி செய்து வைப்பவர் ஆளுநர் ஆவார். ஸோ அது சொல்றேன். ஓகேவா? அதான். அதுக்கு அடுத்து போயிடலாமா? அதுக்கு அடுத்தது முதலமைச்சருடைய பதவி காலம் எவ்வளோ? முதலமைச்சர் பதவி காலம் ஜென்ரலாக நம்ம 5 ஆண்டுகள் சொன்னாலும் அப்படி கிடையாது. பிளஷர் ஆஃப் த கவர்னர், ஆளுநர் விரும்பும் வரை. ஆளுநர் விரும்பும் வரை முதல்வரின் பதவி காலம். அதான் சொல்றாங்க, என்னது, நாட் இன்டெஃபினிட். ஓகேவா? முடிவு செய்யப்பட்டதில்ல. ஆளுநர் விரும்பும் வரை என்ன பண்ணலாம், அவர் தொடரலாம். அப்ப என்ன அர்த்தம்? ஆளுநர் விரும்பும் வரை அப்படின்னா, இப்ப இருக்கிறார் ஆளுநர், முதலமைச்சரை பார்த்து எனக்கு பிடிக்கல நீ போ அப்படின்னா போயிட முடியுமா? இல்ல, பெரும்பான்மை இருக்கும் வரை 5 ஆண்டுகள் இருக்கலாம். ஆளுநரே நினைச்சாலும் பெரும்பான்மை இருக்கிறதால இந்த முதலமைச்சரை என்ன பண்ண முடியாது, பதவி விட்டு போ அப்படின்னு சொல்ல முடியாது. ஆளுநர் விரும்பும் வரை மீன்ஸ் என்னன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சட்டமன்றத்துக்குமே யாரு பொறுப்பு? ஆளுநர் தான். சட்டப்பேரவையில் உனக்கு பெரும்பான்மை இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அவரும் டெய்லி நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் இருக்காரு. சட்டமன்றத்தில் சட்டப்பேரவையில் பெரும்பான்மை இல்லையா, நீ பதவி விட்டு போப்பா. மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாது, பதவி விட்டு போ அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதுதான் பிளஷர் ஆஃப் த கவர்னர். அதர்வைஸ் அவருக்கு மெஜாரிட்டி இருக்கும் போது உன்னை எனக்கு பிடிக்கல, உன் கட்சியெல்லாம் பிடிக்கல, நீ பதவி விட்டு போ அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்பெல்லாம் இல்லை. ஓகேவா? பதவி 5 ஆண்டுகள் அவர் என்ன பண்ணலாம், பெரும்பான்மை இருக்கிற 5 ஆண்டுகள் இருக்கலாம். ஸோ இதுதான். அதுக்கடுத்து போயிடலாமா? அதுக்கு அடுத்தது முதலமைச்சர் சம்பளம் சலுகைகள்னா அந்த சட்டமன்றம் முடிவு செய்யும். முதலமைச்சர் அவருக்கு எம்எல்ஏக்கு என்ன சேலரி அதுதான் வாங்குவாரு. ஆனா முதலமைச்சர் என்றதால கூடுதலான சில சலுகைகள், அவருக்கு அதிகாரங்கள், சலுகைகள் கிடைக்கும். முதலமைச்சர் ராஜினாமா செய்யலாமா? தாராளமா ராஜினாமா செய்யலாம். அப்படி ராஜினாமா செய்யறதா இருந்தா யார்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுக்கணும்? ஆளுநரிடம் ராஜினாமா கடிதம் கொடுத்து எப்போது வேண்டுமானாலும் பதவி விலகலாம். எப்போது வேண்டுமானாலும் பதவி விலகலாம். ஆளுநர், அதாவது யார்கிட்ட கொடுக்கணும்? ஆளுநர்கிட்ட கொடுக்கணும். சரி, அடுத்து முதலமைச்சர் பதவி விலகிறாரு அல்லது இறந்துடுறாரு, ஏதோ ஒரு சூழ்நிலை. இப்ப என்ன ஆகணும், ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலகிவிடும். முதல்வர் இறந்து விட்டாலோ அல்லது பதவி விலகி விட்டாலோ ஒட்டுமொத்த அமைச்சரவை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்கு இல்லையா, ஒட்டுமொத்த அமைச்சரவை பதவி விலகிவிடும். மீனிங் என்ன? ஆளுநர் தான் அந்த டீமோட கேப்டன் மாதிரி. ஸோ அப்போ இங்கே டீமோட கேப்டனே போயிடும் போது அவங்க என்ன ஆயிடுவாங்க, அவங்க எல்லாருமே கலைஞ்சிடுவாங்க. மீண்டும் அதே கட்சியை சேர்ந்த வேற ஒருத்தர் அதெல்லாம் வருவார், முதலமைச்சராக வருவார். மீண்டும் அதில் ஏற்கனவே இருந்தவங்களோ இல்லை அதே கட்சியில் வேற யாரோ என்ன பண்ணலாம், எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக வரலாம். இப்போ நம்ம புரியுற மாதிரி சொல்லுவோமே, 2016 நம்ம பார்க்குறோம். 2016 டிசம்பர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, அப்போ ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிறாங்க, அவங்க இறந்துடுறாங்க. சரியா? இறந்ததும் அமைச்சரவை குழு கலைஞ்சிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் ஆயிடுச்சு. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன பண்றாங்க, முதலமைச்சராக பதவி இருக்கிறாங்க. மீண்டும் அதே அதிமுக தான் மீண்டும் எல்லாரும் என்ன பண்றாங்க, அதை யாரெல்லாம் அமைச்சராக இருக்காங்களோ அவங்களாம் பதவி ஏற்றுக்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன பண்றாங்க, 2017 பிப்ரவரி மாதம் அவர் ராஜினாமா பண்றார், பதவி விலகிறார். இப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா முதலமைச்சர் பதவி விலகினதால ஆட்டோமேட்டிக்கா அமைச்சரவை குழு கலைஞ்சிடுச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கிறாங்க, மீண்டும் அமைச்சர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ
முதலமைச்சர் இறந்துட்டா இல்ல ராஜினாமா பண்ணிட்டா ஒட்டுமொத்த அமைச்சரவை என்னது பதவி விலகி விடும். ஓகேவா? அதே கட்சி தான். இப்ப நம்ம சொன்ன மாதிரி 2016 to 2021 3 முதலமைச்சர்கள் நம்ம சந்திச்சிருக்கோம். 5 ஆண்டுகள் எத்தனை முதலமைச்சர்? 3 முதலமைச்சர்கள் நம்ம சந்தித்திருக்கோம். அப்ப என்ன அர்த்தம்? முதலமைச்சர் பதவி காலம் 5 ஆண்டுகள் அப்படின்றது கிடையாது. புரியுது சொல்றது? அதன் மூலமா நல்லா தெரிய வருது. சரி, அப்புறம் அது இல்லாம 3 ஆண்டு, இந்த 5 ஆண்டுகள் 3 முதலமைச்சர்னாலும் 3 முதலமைச்சர் என்னது ஒரே கட்சி சேர்ந்தவங்க தான். 3 கட்சி வந்துருச்சு அப்படின்லாம் இல்லை. கட்சி மாறிட்டே இருந்ததா? அதுவும் இல்லை. ஒரே கட்சி தான். அந்த கட்சியில சில பிரச்சனைகள் வரும்போது என்ன ஆகுது, அதே கட்சி சேர்ந்த வேற ஒருத்தர் முதலமைச்சரா வராங்க. ஓகேவா? அடுத்து போயிடலாமா? அதுக்கு அடுத்து தகுதிகள் அப்படி ஒன்று பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா முதல்வருக்கான தகுதிகள்லாம் அரசியலமைப்பு இல்லை. முதல்வருக்கான தகுதி ஏஜ் அப்படி எதுவுமே கிடையாது. நம்ம ஸ்கூல் புக்கில் ஏஜ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அது சட்டப்பேரவை உறுப்பினர் ஆவதற்கான ஏஜ், சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கான ஏஜ் தானே ஒழிய முதலமைச்சர் ஆவதற்கான ஏஜ் அப்படி எதுவும் கிடையாது. முதலமைச்சர் ஆகணும்னா ஒன்னே ஒன்று தான், என்னது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும், மெஜாரிட்டி கட்சியோட தலைவராக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது இது இருக்கா, மாநில சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் அப்படி சொல்லியாச்சு. ஸோ அதான் நம்ம என்ன சொல்லிட்டோம், கீழவைனா 25, மேலவைனா 30. சரி, அதுக்கு அடுத்தது முதலமைச்சர் பதவி காலி ஆகுது. முதலமைச்சர் பதவி காலி ஆகுமா? எஸ், வேகன்சி ஆகும். எப்பெல்லாம் வேகன்சி ஆகும்? அவர் ராஜினாமா செஞ்சுட்டா வேகன்சி ஆகிடும், காலி ஆகும். பதவியில் இருக்கும்போது இறந்துட்டா, அதை நம்ம ஏற்கனவே சொன்னோம், காலி ஆகிடும். ஆளுநர் அவரை பதவி நீக்கம் செஞ்சுட்டாங்கன்னா, ஏன்னா அவர் பெரும்பான்மை இல்லை, இருந்தாலும் அவர் பதவி விட்டு போக மாட்டேன்னா, நீ பதவி இல்லை அப்படின்னு பதவி விட்டு நீக்கம் செய்ய முடியும். அதுக்கப்புறம் ஆளுநர் தகுதி ஏற்பு செய்யறாங்க. எப்படின்னா, இப்போ முதலமைச்சராக இருக்காரு, ஆனால் அவர் எம்எல்ஏ இருந்து தானே முதலமைச்சராக இருக்காரு. எம்எல்ஏ பதவி தகுதி நீக்கம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும், ஒரு முதலமைச்சர் பதவி போயிடும். அதுக்கப்புறம் சட்டப்பேரவையில் பெரும்பான்மை பலத்தை இழந்து விட்டாலும் என்ன ஆகிடும், பதவி காலி ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பதவி காலி ஆகுதல். ஓகேவா? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அந்த முதலமைச்சருக்கான சம்பளம் சலுகைகள் அந்தந்த மாநில சட்டமன்றம் முடிவு செய்யும். முதலமைச்சர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படை சம்பளத்தை தான் பெறுகிறாரு. தற்போது சம்பளம் பார்த்தீங்கன்னா 1,05,000 இருக்கு தமிழ்நாட்டில். மாநிலம் மாறும் இது. ஓகேங்களா? ஸோ இதான் முதலமைச்சர் தொடர்பான விஷயங்கள். 2 ஆர்டிகல் பார்த்துருக்கோம். 2 ஆர்டிகலுமே எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அடுத்து இன்னும் முடியல. இன்னும் என்ன இருக்குன்னா, முதலமைச்சருடைய அதிகாரங்கள் சொல்லலாம், முதலமைச்சருடைய பணிகள் கடமைகள் என்ன வேணாலும் சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அதுதான், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர், முதல்வரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். ஓகேவா? ஸோ முதல்வருடைய அதிகாரங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அதை எப்படி பிரிக்கலாம்னா, அமைச்சரவை தொடர்பான அதிகாரங்கள், அதுக்கு அடுத்தது ஆளுநர் தொடர்பான அதிகாரங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சட்டமன்றம் தொடர்பான அதிகாரங்கள் அப்படின்னு நம்ம பிற அதிகாரங்கள் சொல்லிட்டு ஒரு 4ஆ பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் போயிடலாமா? ஃபர்ஸ்ட் அமைச்சரவை தொடர்பான அதிகாரங்கள். இப்போ என்னன்னா, முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் தான் அமைச்சரவையின் தலைவர் ஆவார். முதலமைச்சர் எதனுடைய தலைவராக இருக்கிறாரு? அமைச்சரவையின் தலைவராக இருக்கிறார். அப்போ முதலமைச்சரின் பரிந்துரையின்படி ஆளுநர் என்ன பண்றாரு, அமைச்சர்களை நியமனம் செய்கிறார். சேம் ஆர்டிகல், இது எங்க வராது, பரிந்துரை தான் அங்க வரும், ஆனா நியமனம் வந்து 164 வரும், 164 வரும். ஜஸ்ட் தெரிஞ்சுங்க, முதலமைச்சரின் பரிந்துரையின்படி ஆளுநர் என்ன பண்றாரு, மற்ற அமைச்சர்களை நியமனம் செய்கிறார். இது ஒண்ணு. அடுத்து போயிடலாமா? அதுக்கு அடுத்தது முதலமைச்சர் நினைச்சாருன்னா, ஓகேவா, சரி, அடுத்தது முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். போர்ட்போலியோ, அலோகேஷன் ஆஃப் போர்ட்போலியோஸ் அப்படின்னுவாங்க. முதலமைச்சர் யார் யாரு தெரியலையா? போர்ட்போலியோஸ்னா அமைச்சர். இப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்கார், அவர் ஒரு அமைச்சர், துணை முதலமைச்சர் ஒரு அமைச்சர், உனக்கு இந்த பொறுப்பு. துரைமுருகன் இருக்கார், அவங்களுக்கு இந்த பொறுப்பு அப்படின்னு அமைச்சர்களுக்கு என்னென்ன பொறுப்பு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த துறைகளை ஒதுக்கிறது யாரு? முதலமைச்சர். அப்புறம் எந்த நேரத்திலும் ஒரு அமைச்சரை பதவி விலகுப்பா அப்படின்னு முதலமைச்சர் கேட்க முடியும். அல்லது அவர் பதவி விலக மாட்டேன்னு அடம் பிடிச்சா ஆளுநர் என்ன பண்ணுவாரு, பதவி நீக்க பரிந்துரையை அவர் அனுப்புவார். அவரை பதவி நீக்குங்க அப்படின்னு என்ன பண்ணுவாரு, அந்த பரிந்துரையை ஆளுநருக்கு அனுப்புவார். அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமை தாங்கிறது யாரு? முதலமைச்சர். அடுத்தது அமைச்சரவையின் தலைவர் முதல்வர். அமைச்சர்களின் எண்ணிக்கையை முதல்வரால் அதிகரிக்க குறைக்க முடியும். இப்போ ஒரு குறிப்பிட்ட நபர் இருக்கலாம் அமைச்சரா, அது நம்ம பின்னாடி அமைச்சரவையில பார்க்கலாம். அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையை அவ்வளவு மேக்சிமம் எவ்வளவு வச்சுக்கலாம், மினிமம் எவ்வளவு வச்சுக்கலாம் அப்படின்னு யார் டிசைட் பண்ணுவா? முதலமைச்சர் இருக்கலாம். அந்த நம்பர் கான்ஸ்டிடியூஷன் சொல்லி இருக்கிற நம்பருக்கு ஏற்ற மாதிரி இவர் என்ன பண்ண முடியும், அதிகமாகவும் குறைவாகவும் அமைச்சர் நினைச்சு வச்சுக்கலாம். இப்போ பிராக்டிகலா சொன்னா தமிழ்நாட்டில் 36 அமைச்சர் இருக்கலாம், 25 பேர் தான் அமைச்சராக இருக்கலாமா? எஸ், இப்ப இருக்கிற முதலமைச்சர் நினைச்சா தாராளமா இருக்கலாம்.
36 பேர் இருக்கலாமா? எஸ் இருக்கலாம். ஒரு 15 பேர் இருக்கலாமா? எஸ் இருக்கலாம். இந்த நம்பர், இந்த எண்ணிக்கை குறைக்கிறது அதிகரிக்கிறது முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு. முதலமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்வதன் மூலம் அமைச்சரவையின் வாழ்நாளையே அவர் முடிவு கொண்டு வர. முதலமைச்சர் இறந்துறாரு இல்ல ராஜினாமா பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும், எல்லா அமைச்சரும் பதவி போயிடும் ஆட்டோமேட்டிக். ஓகேவா? ஸோ இதான் அமைச்சரவையின் குழப்பத்தை தனது ராஜினாமா மூலம் முடித்து வைக்கிறார். ஒண்ணு அமைச்சரவை இந்த பெரும்பான்மை இருக்கா இல்லையான்னும் போது இவர் ராஜினாமா பண்ணிட்டானா ஆயிடும், அவங்க எல்லாம் போயிடுவாங்க. முதலமைச்சர் அமைச்சரவையின் தலைவராக இருப்பதினால் அவரது ராஜினாமா அல்லது இறப்பினால் அமைச்சரவை தானாகவே கலைந்து விடுவது எப்படி சொன்னோம். ஆனால் ஒரு அமைச்சரின் ராஜினாமாவோ இறப்போ அந்த அமைச்சரவையின் பதவி மட்டுமே காலியாகும். இது நம்ம அமைச்சரவையில மீண்டும் சொல்லலாம்னு இருந்த ஒண்ணு இல்லை. முதலமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டாருன்னா ஒட்டுமொத்த அமைச்சரவை பதவி விலகிடும். ஆனா ஒரு அமைச்சர் ராஜினாமா பண்ணிடுறாரு இல்ல ஒரு அமைச்சர் இறந்துறாருன்னா ஒட்டுமொத்த அமைச்சரவை காலி ஆகாது. அதான் இங்க சொல்றாங்க. ஸோ இதான் ஓகேவா? இதான் அதுக்கு அடுத்தது ஆளுநர் தொடர்பான அதிகாரங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது மேல ஒரு 5 பாயிண்ட் பார்த்துருக்கோம். அது முதலமைச்சரோட அதிகாரங்கள் தான். ஆனா முதலமைச்சருடைய அமைச்சரவை தொடர்பான அதிகாரங்கள். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஆளுநர் தொடர்பான அதிகாரங்கள். இப்போ முதலமைச்சர் அமைச்சரவைக்கும் ஆளுநருக்கும் இடையே பாலமாக திகழ்கிறார். ஓகேவா? ஒரு பிரைமரி பிரின்சிபல் கம்யூனிகேஷன் சேனலா இருக்காரு. முதலமைச்சர் மாநில நிர்வாகம் தொடர்பாகவும் அமைச்சரவையின் முடிவுகளையும் மசோதாக்களின் விவரங்களையும் ஆளுநருக்கு தெரிவிக்கிறார். அதாவது 160 கடமை சொல்லலாம். அதை ஆளுநர் கேட்டுக்கொள்ளும் போது ஒரு அமைச்சரின் முடிவினை அமைச்சரவையின் பரிசீலனைக்காக முதலமைச்சருக்கு என்ன பண்றாரு? அனுப்பி வைக்கிறார். ஓகேவா? ஆளுநர் கேட்டுக்கிட்டாருன்னா ஒரு அமைச்சரின் முடிவினை அமைச்சரவையின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கிறார். பின்வரும் பதவிகளுக்கு முதல்வர் ஆளுநருக்கு பரிந்துரைக்கிறார். ஒன்றும் இல்லை, மாநில அளவில் நிறைய பொறுப்புகள் இருக்கு, நம்ம ஆளுநர்லேயே பார்த்துருக்கோம். இப்போ துணைவேந்தர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அட்வொகேட் ஜெனரல், மாநில தேர்தல் ஆணையர், மாநில பொதுப்பணியாளர் ஆணையத்தின் தலைவர் உறுப்பினர்கள், மாநில பட்டியலின பழங்குடியின ஆணையத்தின் தலைவர் உறுப்பினர்கள், மாநில மகளிர் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில மாநில தகவல் ஆணையம் இருக்கு, மனித உரிமை ஆணையம் இருக்கு, இப்படிலாம் சொல்றேன் இல்லையா? இந்த ஆணையத்தின் தலைவர் உறுப்பினர்களை நியமனம் செய்யறது என்னவோ ஆளுநர் தான். ஆனா யார் பரிந்துரையின்படி? முதலமைச்சர் பரிந்துரையின்படி. உண்மையா யாரு சொல்லுவாரு? முதலமைச்சர் சொல்றதுதான் ஆளுநர் செய்வார். ஓகேங்களா? ஸோ இதையெல்லாம் முதலமைச்சர் ஆளுநர் தொடர்பான விஷயங்கள். இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்க. ஆர்டிகல் 167 முக்கியமான ஒரு ஆர்டிகல் தான். என்ன அப்படின்னா, அமைச்சரவை கூட்டத்தில் என்னென்ன முடிவு எடுக்கிறாரோ அது எல்லாமே யாருக்கு தெரிவிக்கணும்? ஆளுநருக்கு தெரிவிக்கணும். யாரு? முதலமைச்சர். இது முதலமைச்சரின் கடமை. கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதலமைச்சரின் கடமை ஆர்டிகல் 167 என்ன கடமை அவருக்கு இருக்கு? அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளையும் என்ன பண்றாரு? ஆளுநருக்கு தெரிவிக்கிறார் இல்லையா? அது முதலமைச்சரோட கடமை இல்லையா? அதான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான். அடுத்து போயிடலாமா? அதுக்கு அடுத்தது சட்டமன்றம் தொடர்பானவை. சட்டமன்ற கூட்டத்தொடரை இப்போ சட்டமன்றத்தை ஆளுநர் தான் கூட்டுவாரு, ஆளுநர் தான் முடிவு கொண்டு வருவாரு, எல்லாம் ஓகே. ஆனா அங்கேயும் யார் தான் உண்மையான முடிவு எடுப்பார்? எந்த டைம்ல சட்டமன்றம் கூடணும், எப்போ எவ்வளவு நாள் நடக்கணும், எப்போ முடிச்சுக்கலாம், இதுவுமே ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் விருப்பம் தான். அவர் தான் டிசைட் பண்ணுவார். அப்போ சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்டுறதுக்கும் ஒத்தி வைக்கவும் ஆளுநருக்கு என்ன பண்றாரு? முதலமைச்சர் ஆலோசனை வழங்குகிறார். மாநில சட்டப்பேரவை எந்த நேரத்தில் கலைக்குமாறு ஆளுநருக்கு பரிந்துரைக்கலாம். எஸ், சட்டப்பேரவை இருக்கு, கலைக்கலாமா? எஸ், முதலமைச்சர் நினைச்சா எப்போனாலும் கலைச்சிடலாம். சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்துகிறார். என்னென்ன மசோதாக்கள் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு இவர் தான் டிசைட் பண்றாரு. சட்டமன்றத்தில் அரசின் கொள்கை முடிவுகளை அறிவிக்கிறார். இந்த அரசு என்னென்னலாம் உங்களுக்கு செய்ய போகுது, நம்ம மாநிலத்துக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு அந்த கொள்கை முடிவுகளை அறிவிக்கிறாரு. சட்டமன்றத்தின் முன் வைக்கப்பட வேண்டிய அனைத்து ஆவணங்கள், சட்ட முன்வரைவுகள், விதிகள், தீர்மானங்கள், சட்டங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் முதல்வர் பரிசீலனை செய்கிறார். மாநில சட்டமன்றத்தின் ஈரவை கூட்டத்தில் கலந்து கொள்ளவும், சப்போஸ் ஈரவை இருந்துச்சுன்னா உரையாற்றவும் யாருக்கு இருக்கு? முதலமைச்சருக்கு அதிகாரம் உள்ளது, அமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு. சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி தலைவராகவும் அரசியல் ரீதியாக மாநிலத்தின் தலைவராகவும் முதலமைச்சர் செயல்படுகிறார். அப்போ முதலமைச்சர் மாநிலத்தோட உண்மையான நிர்வாக தலைவர். மாநிலத்துல என்ன சொல்லுவாங்க? அரசாங்கத்தின் தலைவர். அதனாலதான் லத்தீன் மொழியில் அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா டி ஃபேக்டோ அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அவரை? டி ஃபேக்டோ. டி ஜுரே அப்படின்னா பெயரளவு, நாமினல், அது ஆளுநர். டி ஃபேக்டோ அப்படின்னா அது முதலமைச்சர். ஓகேங்களா? ஸோ இது அடுத்து போயிடலாமா? முதலமைச்சரோட
மற்ற அதிகாரங்கள். முதல்வர் பின்வரும் செயல்பாடுகளை செய்கிறார். என்னென்ன? சில அமைப்புகளுக்கு தலைவரா செயல்படுறார். சில அமைப்புகளுக்கு தலைவரா செயல்படுறார். இங்க 2 தான் கொடுத்துருக்காங்க, ஒரு 4 கொடுக்கலாம். ஒன்று, மாநில திட்டக்குழுவின் தலைவர் யாரு? முதலமைச்சர். நல்லா தெரிஞ்சுக்கணும், யாரெல்லாம் ஒரு மாநிலத்தில் முதலமைச்சரா வராங்களோ ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குதாங்க, வேற சில அமைப்புக்கும் அவங்க தலைவராக இருக்காங்க. இதுக்கு பேர் தான் எக்ஸ் அபிஷியோ சேர்மேன், பதவி வழி தலைவர். இந்த பதவிக்கு வர்றதால அந்த பதவிக்கு தலைவர். ஸோ அதான் அதுக்கு அர்த்தம். அப்போ மாநில திட்டக்குழுவுக்கு தலைவர் யாரு? மாநில திட்டக்குழுவுக்கு முதலமைச்சர். மாநில மக்கள் தொகை குழு அப்படின்னு ஒன்று இருக்கு, ஆணையம், அதுக்கு யாரு? முதலமைச்சர். மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம், ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிஷன், அதுக்கு யாரு? முதலமைச்சர் தலைவர். அடுத்தது மாநில வனவிலங்கு வாரியம், ஸ்டேட் வைல்ட் லைஃப் போர்டு, அது யார் தலைவர்? முதலமைச்சர். ஓகேவா? அஸ் எ லீடர் எப்படி இருக்காருன்னா பதவி வழி தலைவரா 4 சொன்ன பத்தியா, இந்த 4க்கும் முதலமைச்சர் தான் தலைவராக இருக்காரு. இது மட்டும் இல்ல, வேற சில அமைப்புக்கு பதவி வழி உறுப்பினர் இருக்கிறார். முதலமைச்சரா வர்றதாலே அந்த அமைப்புல ஒரு உறுப்பினராக செயல்படுவார். பார்க்கலாமா? என்னென்ன அப்படின்னா, ஒன்று நித்தி ஆயோக். நித்தி ஆயோக்கோட உறுப்பினர் யாரு? முதலமைச்சர் நித்தி ஆயோக்ல உறுப்பினராக இருப்பார். மாநிலங்களுக்கு இடையிலான குழு, தேசிய வளர்ச்சி குழு, மண்டல குழு. மண்டல குழுல மண்டல குழுவோட உறுப்பினரும் முதலமைச்சர் தான். அதுல ஒரு முதலமைச்சர் சுயேட்சை அடிப்படையில் என்ன பண்ணுவாரு? துணைத் தலைவராகவும் செயல்படுவார். ஓகேங்களா? ஸோ இதான் மாநிலங்களுக்கு இடையிலான குழு, தேசிய வளர்ச்சி குழு, நித்தி ஆயோக், மண்டல குழு. இதனுடைய உறுப்பினர் யார் அப்படின்னா முதலமைச்சர். இது எல்லாமே இயர் நல்லா ஞாபகம் வச்சுங்க, சரியா? இப்போ கூட வந்து ஒரு ஒரு ஆணையம் கொடுத்து அது தவறான இயர் கொடுத்து எது சரி தவறுலாம் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் குரூப் 4ல. ஸோ அதனால இதை கொஞ்சம் கிளியரா பாருங்க. ஒவ்வொன்றுக்குமே இயர் இருக்கு. ஸோ நான் சொல்லுவேன், பட் இருந்தாலும் நீங்களே என்ன பண்ணுங்க, ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, இதெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம், புக்லேயே இருக்கு, கண்டுபிடிச்சி என்ன பண்ணுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? இது இல்லாமல் பிரதமர் வேற சில ஆணையத்துக்கெல்லாம் தலைவராக இருப்பார், அது பிரதமரில் பார்த்துருக்கோம். அதையுமே என்ன பண்ணணும், எதுக்கு எந்தெந்த ஆண்டு அமைச்சாங்க அப்படின்னு இயரோட தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? சரி, இதெல்லாம் உறுப்பினராக இருக்கார். அடுத்து போயிடலாமா? அதுக்கு அடுத்து அவ்வளோதான் முடிஞ்சுது. வேற என்ன சொல்லுவாங்க? அவரை மாநில அரசோட தலைமை செய்தி தொடர்பாளர் சொல்லுவாங்க. ஏன்னா மக்களோட குறைகளை கேட்டு வந்து தீர்த்து வைக்கிற அவர் தான் இல்லையா, மக்களை சந்திச்சு பேசுறாரு இல்லையா. ஸோ அதனால அவர் செய்தி தொடர்பாளர் சொல்றாங்க. அவ்வளோதான். ஸோ இது கொஸ்டின் வந்திருக்கு, அப்படியே கொடுத்துருக்காங்க. ரிலேஷன்ஷிப் ஆஃப் த கவர்னர் வித் த சீஃப் மினிஸ்டர். ஓகேவா? ஆர்டிகல் 163, 64, 67 ஒன்றும் இல்லை. முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் இடையே உள்ள உறவுகளை பற்றி கூறும் விதிகள் என்ன அப்படின்னா, ஒரு விதி மட்டும் இல்லை, 3 விதிகள் இருக்கு. ஒவ்வொரு ஆப்ஷன்லையுமே 3 விதிகள் கொடுக்கலாம். அப்போ சரியான எது? இந்த 163, 164, 167. 163 ஆல்ரெடி சொல்லிட்டோம். முதலமைச்சர் ஆளுநர் தன் பணிகளை செய்வதில் அவருக்கு உதவி செய்வதற்காகவும் மற்றும் ஆலோசனை வழங்குவதற்காகவும் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை குழு ஒன்று உள்ளது. இது 163. ஆர்டிகல் 164, ஆளுநர் முதலமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்களை நியமனம் செய்கிறார். 164. ஆர்டிகல் 167, அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளையும் ஆளுநருக்கு தெரிவிப்பது முதலமைச்சரின் கடமை. ஓகேவா? அது 167. ஸோ இதான் எல்லாம் முடிச்சு. சரிங்களா? வேற முதலமைச்சர் தொடர்பாக வேற சில தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? துணை முதலமைச்சர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். துணை முதலமைச்சர்ன்றது அரசியல் காரணங்களுக்காக உருவாக்குறதே ஒழிய அவரும் ஒரு அமைச்சர் தான். துணை முதலமைச்சர்லாம் கான்ஸ்டியூஷன்ல கிடையாது. பட் ஆனால் ஒரு அரசியல் ரீசனுக்காக, ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக என்ன பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு பதவி உருவாக்குறாங்க. சரிங்களா? அதான் இதில் சொல்லியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில், ஆந்திராவில் தான் ஃபர்ஸ்ட் துணை முதலமைச்சர் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் உருவாக்குறாங்க 56ல். ஓகேவா? முதல் மாநிலம் ஆந்திர பிரதேசம், ஆல்ரெடி சொல்லிட்டோம். சென்னை மாநிலத்தில், தமிழ்நாட்டில் பார்க்கும்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதல் துணை முதலமைச்சர் 2009 to 2011. அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வம் இருந்தார் 2017 to 2021. அதன் பிறகு
இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க 2024 முதல். ஓகேவா? சரி. வேற சென்னை மாகாணத்தில் நீதி கட்சியின் ஆட்சி 13 ஆண்டுகள் நடைபெற்றது. இந்திய சுதந்திரத்தின் போது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யாருன்னா 1947 ஆகஸ்ட் 15 ஓமந்தூர் ராமசாமி தான் அப்போ முதலமைச்சராக இருக்காரு. இந்தியா குடியரசு ஆகும்போது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் குமாரசாமி ராஜா. தமிழ்நாட்டோட முதல் பெண் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரன். ஆனால் எலெக்ஷனை சந்தித்து முதலமைச்சர் ஆனவங்க தமிழ்நாட்டோட முதல் பெண் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. தமிழ்நாட்டில் அதிக முறை, அதாவது 5 முறை முதலமைச்சராக இருந்தவங்க யார் அப்படின்னா எம் கருணாநிதி. ஸோ இதுதான் தமிழ்நாடு சார்ந்த முதலமைச்சர் தொடர்பான விஷயங்கள். ஓகேவா? அடுத்தது, இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் பெண் முதலமைச்சராக வந்திருப்பாங்க முதலாக. எந்த மாநிலம், அந்த பெண் முதலமைச்சர் யார், எந்த ஆண்டு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 4 முறை பிரசிடென்ட் ரூல், குடியரசுத் தலைவர் ஆட்சி 356, அல்லது ஆளுநர் ஆட்சி, அல்லது மாநில நெருக்கடி நிலை, எல்லாமே ஒன்று தான். அது 4 முறை வந்திருக்கு. 1976 to 77, 1980 சில மாதங்கள், 88 89 இதுலையுமே சில மாதங்கள், அடுத்தது 91. இப்படி 4 முறை தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு, நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி நிலை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதை குடியரசுத் தலைவர் ஆட்சி. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக யாரை பார்த்துருக்கோம் அப்படின்னா முதலமைச்சர் வரிசையை, முதலமைச்சரை பார்த்துருக்குறோம், முதலமைச்சர் தொடர்பான ஆர்டிகல் பார்த்துருக்கோம். நீங்கள் செய்ய வேண்டியது, மற்ற மாநிலங்கள் நமக்கு தேவையில்லை, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வரிசையை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுங்க, படிச்சிங்க. இந்த முதலமைச்சர் வரிசை படிக்கும் போது நீங்கள் 3 விதமாக படிக்கலாம். ஒன்று, 1919 இந்திய அரசாங்க சட்டம் வருது. அதன்படி 1920 1937 வரைக்கும் நீதி கட்சியை சேர்ந்தவங்க முதலமைச்சர் வந்திருப்பாங்க. அந்த ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க, 7 பேர். அடுத்து 1935 இந்திய அரசாங்க சட்டம் வருது. அதன்படி 1937 to 52 வரைக்கும் ஒரு சட்டம் முதலமைச்சர் இருப்பாங்க, ஒரு 4 பேர், ஆளுநர் ஆட்சி எல்லாம் சேர்த்து. அதை தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து 1950 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருது. அது வந்த பிறகு 1952 முதல் எலெக்ஷன் நடக்குது. அதிலிருந்து இப்போ 2026 வரைக்கும் யார் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுங்க. ஓகேவா? முதலமைச்சர் வரிசையிலிருந்து கண்டிப்பாக கேள்விகள், எந்த தேர்வாக இருந்தாலும் கேள்விகள் உண்டு. போலீஸில் கூட சைக்காலஜி, எஸ்ஐயில் அது மாதிரி கொஸ்டின்லாம் வந்திருக்கு. டிஎன்பிசியில் சொல்லவே தேவையில்லை, கண்டிப்பாக அதுலேயும் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதனால் இந்த வரிசையை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு வச்சு நல்லது. ஸோ நம்ம இதோட இந்த முதலமைச்சர் இதை முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்பில் அடுத்த டாப்பிக்கான அமைச்சரவை குழு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா படிங்க. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.